விஜயநகரத்தில் ஒரு அழகான காலை. அரண்மனை தோட்டம் முழுவதும் மலர்களின் மனம் வீசியது. மாம்பழங்கள், வாழைப்பழங்கள், மாதுளைகள் நிறைந்த தோட்டத்தை பார்த்து அனைவரும் மகிழ்ந்தனர். ஆனால் அன்று காலை அரண்மனை காவலர்கள் ஓடிக்கொண்டு வந்தனர். மகாராஜா, மகாராஜா! அரசர் கிருஷ்ணதேவராயர் அதிர்ச்சியுடன் கேட்டார். என்ன ஆயிற்று? காவலர் மூச்சுவிட முடியாமல் சொன்னார். ஒரு குரங்கு குட்டி தோட்டத்துக்குள் புகுந்து எல்லா பழங்களையும் கெடுத்து விட்டது. அரசர் கோபமடைந்தார். ஒரு சிறிய குரங்கை கூட பிடிக்க முடியவில்லையா? அந்த நேரத்தில் அரண்மனை தூணின் மேல் அமர்ந்திருந்த சிறிய குரங்கு குட்டி அனைவரையும் பார்த்து சிரித்தது. அதை பார்த்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். ஒரு காவலர் அதை பிடிக்க ஓடினார். ஆனால் குரங்கு குட்டி வேகமாக மரத்தில் ஏறிவிட்டது. மற்றொருவர் வலை வீசினார். ஆனால் அது வலைக்கு மேலே தாவியது. அரசர் கோபமாக சொன்னார், இந்த குரங்கை உடனே பிடிக்க வேண்டும். அப்போது தெனாலிராமன் மெதுவாக சிரித்தார். மகாராஜா, பயந்து ஓடும் உயிரை பலத்தால் பிடிக்க முடியாது. அரசர் புரியாமல் கேட்டார், அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? தெனாலி அமைதியாக தோட்டத்தை கவனித்தார். அந்த குரங்கு குட்டி அடிக்கடி பழங்களை எடுத்துக்கொண்டு அரண்மனை சுவரை நோக்கி ஓடுவது அவருக்கு புரிந்தது. தெனாலி மெதுவாக அதை பின்தொடர்ந்தார். சுவரின் அருகே சென்று பார்த்தபோது ஒரு பெரிய மரத்தின் பின்னால் இன்னும் 2 சிறிய குரங்குகள் நடுங்கிக் கொண்டு இருந்தன. அவை மிகவும் பலவீனமாக இருந்தன. தெனாலி மெதுவாக சொன்னார், ஆஹா, இது திருடவில்லை, தன் குடும்பத்திற்காக உணவு எடுத்துச் செல்கிறது. தெனாலி உடனே சில பழங்களையும் தண்ணீரையும் கொண்டு வந்தார். சிறிய குரங்குகள் அவற்றை வேகமாக சாப்பிட்டன. அதை பார்த்த குரங்கு குட்டி மெதுவாக தெனாலியிடம் அருகே வந்தது. அது பயப்படவில்லை. அப்போது தெனாலி கவனித்தார், அந்த குரங்கின் காலில் காயம் இருந்தது. யாரோ இதை காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். அடுத்த நாள் தெனாலிராமன் காட்டுப்பகுதிக்குச் சென்றார். அங்கு சில வேட்டைக்காரர்கள் வலை வைத்து குரங்குகளை பிடிப்பதை கண்டார். அவர்கள் குரங்குகளை பிடித்து விற்க திட்டமிட்டிருந்தனர். தெனாலி உடனே ஒரு திட்டம் போட்டார். அவர் காவலர்களிடம் மெதுவாக சொன்னார், இவர்கள் குரங்குகளை மட்டுமல்ல, காட்டின் அமைதியையும் திருடுகிறார்கள். அன்று இரவு வேட்டைக்காரர்கள் மீண்டும் வலை போட வந்தனர். ஆனால் இந்த முறை மரங்களின் பின்னால் அரசரின் காவலர்கள் மறைந்திருந்தனர். வேட்டைக்காரர்கள் வலை வீசியவுடன், பிடியுங்கள் என்று தெனாலி கத்தினார். காவலர்கள் உடனே அவர்களை பிடித்தனர். அடுத்த நாள் அரண்மனையில் அரசர் தெனாலியை பாராட்டினார். மீண்டும் ஒரு முறை உன் புத்திசாலித்தனம் வெற்றி பெற்றது. தெனாலி சிரித்தார். மகாராஜா, பசியால் தவறு செய்பவனை தண்டிக்க வேண்டாம், அதற்கு பின்னால் இருக்கும் காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அரசர் மெதுவாக தலையசைத்தார். அன்று முதல் விஜயநகரத்தில் யாரும் காட்டு விலங்குகளை காயப்படுத்த அனுமதிக்கப்படவில்லை. அந்த சிறிய குரங்கு குட்டி அது தினமும் அரண்மனை தோட்டத்துக்கு வந்து தெனாலிராமனின் அருகில் அமர்ந்து பழம் சாப்பிடத் தொடங்கியது. அதை பார்த்த அனைவரும் சிரித்தனர். கருணையுடன் பார்க்கும் மனம் உண்மையை எளிதாக கண்டுபிடிக்கும். விஜயநகர அரசவையில் ஒரு நாள் பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. ஏனெனில் தூர நாட்டிலிருந்து வந்த ஒரு வியாபாரி அரசருக்கு ஒரு விசித்திரமான பறவையை கொண்டு வந்திருந்தான். அது ஒரு வெள்ளை நிற காகம். அனைவரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். காகம் கருப்பாகத்தானே இருக்கும் அல்லவா? இது எப்படி வெள்ளையாக இருக்கிறது? அரசர் கூட ஆச்சரியமடைந்தார். அந்த வியாபாரி பெருமையாகச் சொன்னான், மகாராஜா, இது உலகிலேயே அரிய காகம். இதற்கு சமமானது வேறு எங்கும் கிடையாது. அரசர் கேட்டார், இதற்காக என்ன விரும்புகிறாய்? வியாபாரி சிரித்தான். ஒரு 1000 பொற்காசுகள் மட்டும் போதும். அரசவையில் இருந்த அமைச்சர்கள் உடனே சொன்னார்கள், அரசே, இது உண்மையிலேயே அரிய பறவை, இதனை வாங்க வேண்டும். ஆனால் தெனாலிராமன் மட்டும் அமைதியாக அந்த காகத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். சில நிமிடங்கள் கழித்து அவர் மெதுவாக சிரித்தார். அதை கவனித்த அரசர் கேட்டார், தெனாலி, ஏன் சிரிக்கிறாய்? தெனாலி மெதுவாக பதிலளித்தார், மகாராஜா, இந்த காகம் அரியதல்ல, ஆனால் இதன் பின்னால் இருக்கும் தந்திரம் மிகவும் அரியது. அனைவரும் குழப்பமடைந்தனர். என்ன சொல்கிறாய்? தெனாலி அரசரிடம் கேட்டார், இந்த காகத்தை நான் ஒரு நாள் வீட்டிற்கு எடுத்துச் செல்லலாமா? அரசர் அனுமதியளித்தார். அடுத்த நாள் காலை
தெனாலிராமன் அரசவைக்கு வந்தார். அவரின் கையில் ஒரு பெரிய கூண்டு இருந்தது. அதை திறந்ததும் அதற்குள் 5 வெள்ளைக் காகங்கள். அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். என்ன, இவ்வளவு வெள்ளைக் காகங்களா? அந்த வியாபாரியின் முகம் உடனே கலங்கியது. அரசர் ஆச்சரியமாக கேட்டார், தெனாலி, இது எப்படி சாத்தியம்? தெனாலி சிரித்தார். மகாராஜா, நேற்று வந்த காகத்தை நான் குளிப்பாட்டினேன். அப்போதுதான் உண்மை வெளிவந்தது. அவர் ஒரு துணியை எடுத்து காட்டினார். அதில் வெள்ளை நிற சாயம் ஒட்டியிருந்தது. இந்த வியாபாரி கருப்பு காகத்திற்கு வெள்ளை சாயம் பூசி அதை அரிய பறவை என ஏமாற்ற முயன்றான். அரசவையில் இருந்தவர்கள் கோபமடைந்தனர். வியாபாரி நடுங்கத் தொடங்கினான். அரசர் கடுமையாக சொன்னார், அரசவையையே ஏமாற்ற நினைத்தாயா? வியாபாரி தலைகுனிந்தான். அவனுக்கு தக்க தண்டனை வழங்கப்பட்டது. பின்னர் அரசர் தெனாலியிடம் கேட்டார், தெனாலி, உனக்கு எப்படி சந்தேகம் வந்தது? தெனாலி சிரித்தபடி சொன்னார், மகாராஜா, உண்மை எப்போதும் இயல்பாக இருக்கும். ஆனால் பொய்யை மறைக்க மனிதன் எப்போதும் நிறம் பூசிக்கொண்டே இருப்பான். வெளிப்புற அழகை மட்டும் நம்பக்கூடாது. உண்மையை அறிவால் ஆராய வேண்டும். மர்மங்கள், சாகசங்கள், புத்திசாலித்தனமான கதைகள், இவை அனைத்தும் உயிர் பெறும் இடம். விஜயநகர பேரரசு செல்வமும் சாந்தியும் மகிழ்ச்சியும் நிரம்பிய நாடு. ஆனால் அந்த ஆண்டின் மழைக்காலம் மட்டும் வித்தியாசமாக இருந்தது. 3 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்தது. மலைகளிலிருந்து வந்த பனிமூட்டம் கிராமங்களை முழுவதும் மூடி வைத்தது. விஜயநகரத்துக்கு அருகிலிருந்த மலைவாசல் என்ற கிராமம் அடர்ந்த காடுகளாலும் உயர்ந்த மலைகளாலும் சூழப்பட்டிருந்தது. அந்த கிராம மக்கள் பெரும்பாலும் மாடு மேய்ப்பவர்களும் விவசாயிகளும். அவர்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு இரவு அந்த அமைதி உடைந்தது. இரவு நேரம் மழை சத்தமாக பெய்து கொண்டிருந்தது. திடீரென்று ஆ என்று ஒரு பெண்ணின் அலறல் முழு கிராமத்தையும் எழுப்பியது. மக்கள் வெளியே ஓடி வந்தார்கள். ஒரு மாட்டுத் தொழுவம் முழுவதும் சிதறியிருந்தது. கதவு உடைந்திருந்தது. மண் முழுவதும் பெரிய காலடிச் சுவடுகள். ஒரு மாடு காணாமல் போயிருந்தது. அதன் அருகே இரத்தக்கரைகள். குழந்தைகள் பயத்தில் அழுதனர். இது சாதாரண விலங்கு இல்ல, மலை பேய், காட்டின் சாபம். அன்று இரவு யாருக்கும் தூக்கம் வரவில்லை. அடுத்த நாள் கிராமத்தில் இருந்து சிலர் அரசரின் அரண்மனைக்கு சென்றனர். அரசர் கிருஷ்ணதேவராயர் அவர்களை பார்த்தார். என்ன ஆயிற்று? கிராம தலைவர் நடுங்கிய குரலில் சொன்னார், அரசே, ஒவ்வொரு இரவும் ஒரு கொடிய மிருகம் வருகிறது. மாடுகளை கொன்று கொண்டு போகிறது. யாராவது வெளியே சென்றால் அவர்களையும் தாக்குகிறது. அரசர் உடனே வீரர்களை அனுப்பினார். 10 வீரர்கள் ஏந்திய ஈட்டிகளுடன் மலை கிராமத்துக்கு சென்றனர். அன்று இரவு அவர்கள் கிராம எல்லையில் காவலில் நின்றனர். மழை நின்றிருந்தது. காடு அமைதியாக இருந்தது. அந்த அமைதியே பயமாக இருந்தது. திடீரென்று காட்டுக்குள் இருந்து ஒரு கர்ஜனை. குதிரைகள் கூட பயத்தில் துள்ளின. ஒரு பெரிய கருப்பு உருவம் மரங்களுக்கிடையே ஓடியது. வீரர்கள் அதை பின்தொடர்ந்தனர். ஆனால் அந்த உருவம் பனிக்குள் மறைந்து விட்டது. மறுநாள் 2 வீரர்கள் காயமடைந்த நிலையில் திரும்பினர். அரசே, அது மனிதனை விட பெரியது. அதன் கண்கள் நெருப்பு போல இருந்தது. அரண்மனையில் பயம் பரவியது. சிலர் சொன்னார்கள், அது சாபமிட்ட மலை விலங்கு, யாராலும் அதை பிடிக்க முடியாது. அப்போது அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த தெனாலிராமன் மெதுவாக எழுந்தார். அரசே, பயம் இருக்கும் இடத்தில் உண்மை மறைந்து இருக்கும். அந்த மிருகம் என்னவென்று நான் கண்டுபிடிக்கிறேன். அரசர் நிம்மதியடைந்தார். தெனாலி, கவனமாக இரு. அடுத்த நாள் காலை தெனாலி தனியாக மலைவாசல் கிராமத்திற்கு புறப்பட்டார். கிராம மக்கள் அவரை பார்த்ததும் ஓடி வந்தார்கள். ஐயா, இரவு வெளியே போகாதீர்கள், அது மனிதரை கூட கிழித்துவிடும். தெனாலி சிரித்தார். முதலில் அது உண்மையில் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அவர் கிராமத்தை முழுவதும் ஆய்வு செய்யத் தொடங்கினார். உடைந்த தொழுவங்கள், காலடிச் சுவடுகள், மரங்களில் இருந்த கீறல்கள் அனைத்தையும் கவனித்தார். பின்னர் ஒரு விஷயம் அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு தாக்குதலும் மழை பெய்யும் இரவுகளில் மட்டுமே நடந்திருந்தது. மேலும் மிருகம் எப்போதும் ஒரே வழியாக வந்திருந்தது. தெனாலி அந்த பாதையை பின்தொடர்ந்தார். அது நேராக மலைக்காட்டுக்குள் சென்றது. அங்கு அவர் ஒரு பெரிய குகையை கண்டார். குகையின் அருகே எலும்புகள், மிருகத்தின் நகக்கீறல்கள் மற்றும் புதிய காலடிச் சுவடுகள் இருந்தன. தெனாலி மெதுவாக சிரித்தார். இப்போது புரிகிறது. அன்று மாலை அவர் கிராம மக்களை கூப்பிட்டார். இன்று இரவு யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. நான் அந்த மிருகத்தை பிடிக்கிறேன். கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நீங்கள் மட்டும் போவீர்களா? ஆம். இரவு வந்தது. மலைகள் முழுவதும் பனிமூட்டம். காற்றின் சத்தம் கூட பயமுறுத்தியது. தெனாலி ஒரு பெரிய இறைச்சி துண்டை எடுத்தார். அதை குகைக்கு அருகில் வைத்தார். பின்னர் அதன் அருகில் பெரிய வலையை மறைத்து வைத்தார். மேலும் ஒரு பெரிய வெண்கல மணியை மரத்தில் கட்டினார். அதனுடன் ஒரு நீண்ட கயிறு. அவர் அருகில் இருந்த மரத்தின் மேல் ஏறி அமைதியாக காத்திருந்தார். நேரம் மெதுவாக நகர்ந்தது. திடீரென்று குகைக்குள்ளிருந்து கனமான சத்தம். தம் தம் தம். பின்னர் இருளிலிருந்து 2 பிரகாசமான கண்கள் தெரிந்தன. ஒரு பெரிய கரடி மெதுவாக வெளியே வந்தது. அதன் உடல் முழுவதும் மண். அதன் நகங்கள் கூர்மையாக இருந்தன. அது இறைச்சியின் வாசனையை முகர்ந்தது. மெதுவாக முன்னே வந்தது. அந்த நேரம் தெனாலி கயிற்றை பலமாக இழுத்தார். டிங் 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 டிங். மணி சத்தம் மலை முழுவதும் அதிர்ந்தது. கரடி பயத்தில் திடீரென பாய்ந்தது. ஆனால் அது நீராக மறைத்து வைத்த வலையில் விழுந்தது. அதன் கர்ஜனை முழு கிராமத்தையும் எழுப்பியது. கிராம மக்கள் தீப்பந்தங்களுடன் ஓடி வந்தார்கள். அவர்கள் பார்த்த காட்சி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. அது பேய் இல்ல, ஒரு பெரிய காட்டு கரடி. காலை அந்த செய்தி அரண்மனைக்கு சென்றது. அரசர் மகிழ்ச்சியுடன் மலைவாசலுக்கு வந்தார். தெனாலி, பல வீரர்களால் முடியாததை நீ எப்படி செய்தாய்? தெனாலி அமைதியாக சிரித்தார். அரசே, அந்த கரடி மிகவும் வலிமையானது. ஆனால் அதற்கும் ஒரு பலவீனம் இருந்தது, பயம். அரசர் ஆச்சரியப்பட்டார். பயம்? ஆமரசே, சில நேரங்களில் வலிமையால் வெல்ல முடியாததை புத்தியால் வெல்லலாம். மற்றும் பயம் கொண்ட மனம் தானாகவே வலையில் விழும். அந்த நாளிலிருந்து மலைவாசல் கிராம மக்கள் மீண்டும் அமைதியாக வாழத் தொடங்கினர். இரவு நேரங்களில் குழந்தைகள் பயப்படும் போது அவர்களின் பெற்றோர் ஒரு கதையை சொல்வார்கள். பயத்தை வென்ற மனிதன் தெனாலிராமன்.